துடிக்குது மனசு. சந்தேகம் அப்படின்றது ஒரு நோயா? சந்தேகம்ன்றது நோயா அப்படிங்கறத விட சந்தேகம் வந்து ஒரு அறிகுறி, சிம்டம்னு சொல்லலாம். சஸ்பீஷியஸ்னஸ், அதாவது இட்ஸ் கால்ட் டெல்யூஷன். டெல்யூஷன்னா அசைக்க முடியாத ஒரு தவறான நம்பிக்கை. ஓகே, சோ இது வந்து ஆண் பெண் மேல சந்தேகப்படுறதோ, கணவன் மனைவி மேல, இல்ல மனைவி கணவன் மேல ஏற்படுற சந்தேகங்கள். இது ஜெனரலா அந்த சந்தேகத்தோட தீம் வந்து மாறுபடும். ஓகே, இப்ப இவங்களோட கேஸ்ல வந்து நடத்தை மேல சந்தேகம். ஓகே, இது வந்து பல விதத்துல இருக்கு இந்த சந்தேகம். பார்த்தா என்ன வந்து கொல்றதுக்கு சதி திட்டம் போடுறாங்க, என்னோட சொத்தை அபகரிக்க திட்டம் போடுறாங்க, என்ன பின்தொடர்ந்து ஃபாலோ பண்றாங்க, கற்பனையான ஒரு. ஆமா, சோ இந்த சந்தேகத்தோட தீம் வந்து பலவிதமா இருக்கும். எது யார் யார் மேல சந்தேகப்படுறாங்க, எந்த விஷயத்துல சந்தேகப்படுறாங்கன்றதுதான் மாறுபடும். ஆனா அந்த சந்தேகம்ன்றது இருக்கும். இது ஆணுக்கும் வரலாம், பெண்ணுக்கும் வரலாம். எந்த கட்டத்துல வருது இது அவங்களுடைய மனநிலை பொறுத்ததுதான். இது இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல தான் வரும் அப்படிங்கறதுலாம் சொல்ல முடியாது. ஓகே, இந்த மனச்சிதைவு நோயின்னு ஒண்ணு இருக்கு. இந்த மனச்சிதைவு நோயினுடைய ஒரு பாசிட்டிவ் சிம்டம் தான் வந்து இந்த டெல்யூஷன் இல்ல சஸ்பீஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி. டெல்யூஷன் பாசிட்டிவ் சிம்டம். அந்த மனச்சிதைவு நோயுடைய அறிகுறிகளை வந்து நிறைய வகையா பிரிப்பாங்க. பாசிட்டிவ் சிம்டம், நெகட்டிவ் சிம்டம் அப்படின்ட்டு. சோ இதுல வந்து ஒரு வகை வந்து டெல்யூஷன். இது நம்ம ஜெனரல் இங்கிலீஷ் டேர்ம்ல சொல்றது சஸ்பீஷன் அப்படின்னு சொல்லுவோம். சந்தேகத்தை வந்து சஸ்பீஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இந்த டெல்யூஷன் லெவலுக்கு மாறும்போது தான் டிஸார்டர் ஆகுது. இந்த டெல்யூஷன், அதாவது அசைக்க முடியாத தவறான நம்பிக்கைங்கிறது வந்து இப்ப யாருக்குமே வந்து ஒரு சந்தேகப்படுறது ஒரு சாதாரணமான விஷயம். லைக் நான் நினைக்கிறேன் என்னோட கணவர் ரொம்ப நேரம் போன்ல பேசுறாரு, ஏன் அப்படி பேசுறாரு தெரியல, யாரு கூடயோ பேசுறாரு அப்படின்ற மாதிரியான சந்தேகம் பல பெண்களுக்கு வரும். அதே மாதிரி ஆண்களும் பெண்களை பார்த்து சந்தேகப்படலாம். பட் இந்த சந்தேகம்ன்றது வாழ்க்கையிலேயே ஒரு பங்கு ஆயிடுச்சு அப்படின்னும் போது இந்த லேடி, இந்த கோமதின்றவங்க பண்ண மாதிரி கணவரை பின்னாடி போய் செக் பண்றது, அவங்களுடைய அலுவலகத்துல வந்து போய் இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறது செக் பண்றது, இது எந்த அளவுக்கு பாதிப்பு அவங்க வாழ்க்கையில ஏற்படுத்திருக்குன்னா அவர் வேலையே போயிருக்கு. சோ அப்படி இருக்கும்போது she started to act on her idea. அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய எண்ணத்தின் மேல அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போய் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அது அப்பதான் அது வந்து ஒரு டிஸார்டரா மாறுது. இட்ஸ் கால்ட், அப்பதான் அதுக்கு பேரு டெல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து மனச்சிதைவு நோயினுடைய ஒரு அறிகுறி. அண்ட் இது எல்லா வகையான மனநோய்கள்லயும் இது காணப்படலாம். இந்த சந்தேகம்ன்றது இல்ல, இந்த சந்தேகம்ன்றதே வந்து பேசிஸா இருக்கலாம் இவங்களுடைய இல்னஸ்க்கு. ஓகே, சோ இவங்களோட கேஸ் வந்து டிப்ரெஷன், மனச்சோர்வினால, இவங்களுக்கு வாழ்க்கையில ஏற்பட்ட சில பாதிப்புகள், சில இக்கட்டான சூழ்நிலைகளால இவங்க மனச்சோர்வினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் அதுவும் இல்லாம இந்த இன்செக்யூர்ட் ஃபீலிங்னால கணவன் மேல அதிகப்படியா சந்தேகம் வளர அது ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு. இந்த இன்செக்யூரிட்டின்னு சொல்றோம் இல்லையா, இப்போ ஒரு ட்ரஸ்டே இல்லாம, நம்பிக்கை இல்லாம இது போயிடுது ஒரு காலத்துல, ஒரு கட்டத்துல போயிடுது. கணவன் வந்து மனைவி மேலயோ இல்ல மனைவி கணவன் மேல வச்சிருக்கிற, பட் கேன் இட் பி ரெஸ்டோர்ட்? திரும்ப அந்த நம்பிக்கையை கொண்டு வர முடியுமா? கண்டிப்பா கவுன்சிலிங் மூலமாகவும் செய்யலாம். அண்ட் அவங்களுடைய இன்வால்வ்மெண்ட்டும் தேவை. லைக் ஒரு கவுன்சிலர் மட்டுமே நீங்க சரியாகணும், நீங்க பயத்தை போக்கணும், நீங்க ட்ரஸ்ட் டெவலப் பண்ணிக்கணும்ங்கிறது சொல்றதுனால அது மாறிட விஷயம் கிடையாது. ரெண்டு பேருமே வந்து அந்த கவுன்சிலிங்க்கு ஒத்துழைக்கணும், மனதளவுல நினைக்கணும், அந்த இன்சைட் இருக்கணும். நம்ம வாழ்க்கை, நம்ம குழந்தை நல்லா இருக்கணும், நம்ம நல்லபடியா வாழணும் வாழ்க்கைய அப்படிங்கிற அந்த எண்ணம் ரெண்டு பேர் மனதிலையும் இருந்தாதான் அது வந்து அந்த கவுன்சிலிங்கே சக்சஸ். புரியுதுங்க? நீட் வந்து அவங்க கிட்டே இருந்து வரணும், எங்க கிட்டே இருந்து இல்ல. உங்களுக்கு இது தேவைன்னு நான் சொல்லலாம், பட் அந்த நீட் வந்து இது எங்களுக்கு, ஆமாம் இது எங்களுக்கு தேவை, எங்க வாழ்க்கை அப்படிங்கிற அந்த நீட் அவங்க உணரணும். அதுதான் ரொம்பவே முக்கியம். இதுக்கு எப்ப மெடிக்கல் அட்டென்ஷன் தேவைப்படுது? இப்ப தூக்கமின்மை, சரியா வேலைகள், வீட்டு வேலைகளோ இல்ல ஒரு தினசரி வேலைகள் செய்ய முடியாமல் போறது, இதே சந்தேகத்துல அவங்க ஆட்பட்டு இருந்து எந்த வேற எதுலயும் கவனம் இல்லாம கணவர் என்ன பண்ணுவாங்களோ இல்ல இவங்க என்ன பண்ணிடுவாங்களோன்ற ஒரு அந்த பயம், அந்த சூழ்நிலையே தொடர்ந்து இருக்கிறது. அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை நடவடிக்கைகள் எல்லாமே பாதிக்கப்படும் போது கண்டிப்பா அவங்களுக்கு மருந்துகள் தேவை. கோமதிக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னும் போது அந்த ஆரம்பத்திலே வந்து ஒரு கவுன்சிலிங்கோ இல்ல அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு இல்லையா, ஒரு கவுன்சிலிங் கூட்டிட்டு போயிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்காது இல்லையா? கண்டிப்பா இது வந்து இது அவங்களோட அறியாமைன்னு சொல்ல முடியாது. சந்தேகப்படுறது வந்து ஒரு நடைமுறை வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயம்ன்றதுனால முதல்ல ஆரம்பத்துல அவர் வந்து அந்த அளவுக்கு அத சீரியஸா எடுத்துக்கல.
சரி இது சரியாயிடுவாங்க அப்படின்னு நினைச்சிருப்பாரு. அதுவும் இல்லாம அவர் மேலையும் வந்து நிறைய தப்பு இருக்கு. கோமதி மேலேயே நம்ம எல்லா குற்றச்சாட்டையும் வைக்க முடியாது. கண்டிப்பா அவர் வந்து ஒரு கணவரா அவருடைய கடமைகளை செய்யவே நிறையவே தவறி இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல அப்படின்றத நான் சொல்லுவேன். இந்த தூக்கமின்மை இது எல்லாமே பெண்களை தான் அதிகமா பாதிக்குதா? மனச்சோர்வோ மனச்சிதைவோ இது எல்லாமே? கண்டிப்பா இல்ல. இது வந்து ஈக்குவல் நம்பர்ஸ். ஆண் பெண் வந்து இரு பாலரையுமே பாதிக்கக்கூடிய விஷயம் தான். இது பெண்களுக்கு மட்டும்தான் வரும், ஆண்களுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்லாம் கண்டிப்பா சொல்ல முடியாது. இது வந்து ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை, வாழற என்விரான்மெண்ட்டை பொறுத்தது, அவங்களுடைய பர்சனாலிட்டி, குணாதிசயங்களை பொறுத்தது. சில பேர் வந்து எல்லாத்தையும் வந்து ஈஸி கோயிங்கா இருப்பாங்க. சில பேர் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அதிக பதட்டப்படுற டைப், ரொம்ப போட்டு அதை குழப்பிக்கிறது அப்ரிங்கிங்ல இருக்கு. எல்லாத்துலயுமே எல்லாமே வந்து காரணங்களா இருக்கு. இது அதிகமாயிட்டு வருதா இல்ல குறைஞ்சிட்டு வருதா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அதிகமாயிட்டு வருதான்னு விட இப்ப அவேர்னஸ் நிறைய ஏற்பட்டிருக்கு. அதனால வந்து கண்டிப்பா வந்து மனநல மருத்துவரை வந்து நாடணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு சமூகத்துல. அதனால எல்லாருமே வந்து விரைவில் டாக்டரை போய் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத தெளிவா போக்கிக்கலான்னு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கு. பொதுவா கல்யாணமான தம்பதிகள், நியூலி வெட்ஸ், இவங்களுக்கு என்ன மாதிரி ஆலோசனை சொல்வீங்க? எப்படி இருந்தா பிரச்சனைகளை தவிர்க்கலாம்னு சொல்வீங்க? விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, ஒளிவு மறைவு இல்லாம இருக்கணும். இந்த ஒளிவு மறைவு இல்லாமன்ற விஷயம் கூட சில சமயத்துல வந்து சாதகமா அமையாது. சில பெண்கள் வந்து கணவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னும் போது பாஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல பாஸ்ட் லவ் ஏதாவது ஒரு சின்ன சம்பவங்களை ஒளிவு மறைவு இல்லாம சொல்லிடுவாங்க. பட் அந்த எதிராளியுடைய குணாதிசயம் எப்படி, எதையும் எப்படி எடுத்துக்கிற விஷயம். ஏன்னா கல்யாணம்னும் போது அப்பதான் அவங்க லைஃப்ல என்டர் ஆகிற டைம். அந்த ஒரு அரேஞ்ச் மேரேஜ்ல அந்த கணவரை பத்தின விஷயங்கள் ரொம்ப அந்த பெண்ணுக்கு தெரியாம தான் இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து ஃபர்ஸ்ட் நைட்லயே வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறதுன்னும் போது கண்டிப்பா வந்து அது பிரச்சனைக்கு தான். அது எதையும் சந்தேகம் பிறவிலேயே குணாதிசயத்திலேயே அந்த கணவருக்கு வந்து ஒரு சந்தேகம் படக்கூடிய, எல்லாத்தையுமே வந்து ஒரு டிஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய பர்சன்னா இத பெரிய பிரச்சனையா ஆக்கக்கூடியவர் அந்த சூழ்நிலை உருவாயிடுறது. ஸோ வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ரொம்ப ஓப்பன் டைப் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறதும் வந்து சரியான விஷயம் கிடையாது. ஸோ அவரை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தரை முதல்ல புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் வாழ்க்கைக்கு. மேலும் வேறு சில வாழ்க்கை கதைகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு.